Welcome guys, இது அச்சம் தவிர நான் டிடி and இது ஒரு brand new day and brand new challengeோட உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். Well, இந்த challenge என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. என்னுடைய friends contestants காத்துக்கிட்டு இருக்காங்க. friendsனு ஆரம்பிச்சாங்க பட் இப்போ சில பேர் வந்து எவ்வளவுதான் நான் அவங்களை கூல் டவுன் பண்ண பார்த்தாலும் வந்து கூல் டவுன் ஆகவே மாட்டேன். இல்ல போட்டின்னு வந்து வெறிதான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த பக்கமாக நோக்கி போய்கிட்டு இருக்கு? இது போட்டிக்காகவா இல்லை இண்டிவிஜுவலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு சண்டை இது கொண்டு வெளிவருதா? ஒரு பர்சனாலிட்டி எப்படியெல்லாம் மாற முடியும்? ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸில் போட்டால் ஒரு இடத்துல போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன விதமாக மாறுறாங்க அப்படின்னுலாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி. ஸோ அச்சம் தவிர இன்னைக்கு நம்மளுடைய சேலஞ்சை பார்த்துலாம். கண்டெஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப நேரம் நான் காக்க விருப்பப்படல. ஸோ மை டியர் கண்டெஸ்டன்ஸ் please come. So first Sendil team வாங்க. Sendil team, orange team, full brisk வரீங்க. So nice to see you all. First of all ஓடி வரத பார்க்கவே சூப்பரா இருக்கு. I think full formல இருக்கீங்கல. இது கழுவி ஊத்துனதெல்லாம் மறக்கல இன்னும். இதே இடத்துல நீங்க இந்த நாள் நாங்க மறக்க மாட்டோம். இந்த நாளை நாங்க மாத்துறதுக்காக. That is what I want and I think நீங்க வந்து இன்னைக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புஷோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? வெற்றி உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். With that note, let's welcome Ganesh team. So எப்படி இருக்கீங்க guys? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Great. Looking forward to this task. ஜாலியா இருக்கும். நேத்து சேலஞ்ச் நீங்க வின் பண்ணீங்க. ஆமா. பாசிட்டிவா இருக்கும் இன்னைக்கு. பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கதனால. ஆமா. சூப்பர். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த சேலஞ்ச் கொஞ்சம் physically ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்ச். சோ உங்களுக்கான இந்த டஃப்பான சேலஞ்ச் let's see who is going to win. உங்க முன்னாடி ரெண்டு பெரிய ஐஸ் பார் இருக்கு. உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வந்து அந்த ஐஸ் பார்ல படுப்பீங்க. படுத்தோனே செயின் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. and லாக் பண்ணி முடிச்சோனே நான் ஒரு கவுண்ட் டவுன் கொடுப்பேன். கவுண்ட் டவுன் கொடுத்தோனே உங்க டீம்ல இருந்து ரெண்டு பேர் அங்க போய் அங்க இருக்கிற சின்ன ஐஸ் பார்க்குள்ள அந்த கீ இருக்கு. அதாவது இந்த பூட்டோட சாவி அதுக்குள்ள இருக்கு. அங்க ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் இருக்கு. அந்த பவுல் ஆஃப் வாட்டர் எடுத்து போட்டு நீங்க அதை கரைக்கணும். சொரண்டவோ உடைக்கவோ கூடாது, கரைக்கணும். கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாவி கிடைக்கும். சாவி எடுத்துட்டு ஓடி வந்து நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேயா? அண்ட் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல ரெண்டு பேர் டயர்ட் ஆயிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் திரும்ப ஓடி வரலாம். இங்க இருந்து ரெண்டு பேர் போலாம். ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் you touch the person. கிளாப் பண்ணி அதாவது இப்ப கிளாப் பண்ணலாம். ஆப்போசிட் இப்படி கிளாப் இல்ல. you know what I mean right? ரிலே ரேஸ் மாதிரி ஓடி வந்து டேப் பண்ணுங்க. நீங்க ஓடி போலாம். ரெடி? ஓகே गाइस, ஐஸ் இஸ் மெல்டிங். உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் கிவ் மீ your name. உங்க செந்தில் டீம் நீங்க யாரை நாமினேட் பண்ண போறீங்க? We'll nominating Priyanka. Priyanka. This time I wanted to give the major contribution to the task. ஏன்னா போன வாட்டி எனக்கு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ஏன்னா பார்க்க நல்லா முழுக்குன்னு இருக்குமே, ஒரு பிள்ளைய பிடிக்க முடியல, தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம். இந்த டாஸ்கில் பரவாயில்ல, என்னானாலும் மேக் இட் அப் ஃபார் தட் அப்படின்றதுக்காக ஃபைனலி டிசைடட் ஐ கேன் டெஃபினெட்லி டூ இட். இந்த டாஸ்க்கை வந்து நிறைய ஐடியா சொன்னது பிரியங்கா தான் இனிஷியலாக. அந்த ஐடியா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதை போல நான் சமாளிக்கிறேன், ஐ வாண்ட் டு டூ இட். கணேஷ் டீம் நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஐஸ்ல சஞ்சனா. சஞ்சனா, வெரி குட். ஏசி ஃபேன் ரெண்டுமே எனக்கு கூல் ஜாஸ்தி செட் ஆகுது. ஸோ அதனால இதை சேலஞ்சு தான் கண்டிப்பாக பண்ணணும் சொல்ல அந்த டாஸ்க் நானே சொன்னேன். நான் தான் போகணும். ஐ வாண்ட் டு கோ.